நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹாய் ஹலோ வெல்கம் டு தபால் பெட்டி எண் 8484 வித் மீ சிவகாந்த். இங்கே விக்னேஷ் கார்த்தின் ஒரு ஷோ பண்ணியிருந்தாரு. அவர் எங்கேன்னு கேட்குறீங்க, தெரியுது நல்லா. அவர் சில பல காரணங்களால் இங்கே வர முடியல, ஸோ பிஸி. அதனால் தம்பி என் கண்ணையே உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறம்பா, அதனால் கண்ணுங்க அர்த்தமாக இந்த ஷோவை பண்ணு அப்படின்னு என்கிட்ட கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஓப்பனிங் ஒரு லீடு லிங்க் வர எழுதி கொடுத்துருக்காரு. லெட்டரு, ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு, இமெயில், இந்த அரிய கண்டுபிடிப்புகள்லாம் எது கண்டுபிடிச்சிருக்காங்க? நம்ம மனசில் நினைக்கிற விஷயத்த மெசேஜை ஷேர் பண்ணுறதுக்காக தான். என்னதான் நம்ம மெசேஜை கஷ்டப்பட்டு டைப் பண்ணி சென்ட் பண்ணாலும் சிலர்லாம் படிக்காமலே செலக்ட் ஆகி கொடுத்து டெலீட் பண்ணுறாங்க. பட் நம்ம அது மாதிரிலாம் பண்ணவே மாட்டோம். ஏன்னா அதை வச்சு தானே ஷோவே பண்ண போகிறோம். நடா இன்னைக்கு புது ஆங்கர் வந்துருக்கிறானே அப்படின்ட்டு யாரும் சேனல்லாம் மாற்றிட வேணாம். இன்னைக்கு ஃபுல்லாக நீங்கள் எங்களை பார்த்து தான் ஆகணும். அதனால் நம்ம இன்னைக்கு ஷோக்குள்ளே போகலாமா? நம்ம தபால் பெட்டி எண் 8484 வந்திருக்க முதல் மெயில் என்னன்னா, ஹாய் விஜய் டிவி, ஐ எம் பிக் ஃபேன் ஆஃப் நீயானா. நீங்கள் மட்டும் இல்லைங்க, தமிழ்நாட்டில் பாதி பேர் அதுக்கு ஃபேன் தான். ஐ வுட் லைக் டு ஷேர் சம் டாபிக்ஸ் வித் நீயானா டீம். அவங்க நம்ம நீயானா டீமுக்கு ஏதோ டாபிக் சொல்ல விரும்புகிறாங்க. கணவனை இழந்த பெண்கள் வெஸ் அவர்களின் பெற்றோர்கள், பேரண்ட்ஸ் பர்மிஷன் இன்றி மறுமணம் புரிந்த பெண்கள் வெஸ் சமுதாயம், கிராமத்து பெரிய மனுஷன் வெஸ் நகரத்து பெரிய மனுஷன். குட் டாபிக். ஏன்னா இந்த பக்கம் இங்கிலீஷில் திட்டுவாங்க, அந்த பக்கம் தமிழில் திட்டுவாங்க. சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு சொன்ன 2 டாபிக் ரிலேட்டடாகவே எங்கள் ஊரில் 5 பெண்கள் இருக்காங்க. அதே மாதிரி பாருங்கள், அவங்க என்ன சொல்ல விரும்புகிறாங்கன்னா, சாதாரண கிராமத்தில் எங்கள் ஊர்லேயே 5 பொண்ணுங்க இருக்காங்கன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் எத்தனை பேர் இருப்பாங்க. அவங்க ரமணா மாதிரி எதுவும் யோசிச்சிருக்காங்க. இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க அனுப்பின மெசேஜ் எல்லாத்தையும் நம்ம நீயானா டீமுக்கு உடனே ஃபார்வர்ட் பண்ணி விடுவோம். இதை சொல்கிறதுக்கு எத்தனை டேக் வாங்கன்னு எனக்கு தான் தெரியும். வாரம் நம்ம ஒரு லெட்டர் படிச்சதுக்கப்புறம் லொல்லு சபா கிளிப்பிங் ஒன்று பார்ப்போம். எப்போவுமே அவங்க ஒரு படத்தை வச்சு தான் கலாய்ப்பாங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு பட்டிமன்றத்தை வச்சு மரண கலாய்ச்சிருப்பாங்க. தாறு மாதிரி தக்காளி சோறாக இருக்கும். அது எப்படி இருக்குன்னா நீங்களே பாருங்களேன். இன்னைக்கு நாம பேச போற தலைப்பு என்னன்னா, மக்கள் அதிகமா விரும்பி சாப்பிடுவது இட்லியா தோசையா அப்படின்னு. இட்லியே அப்படின்னு வாய் உதாரோட வராங்க நம்ம தில்லாலங்கடி அணியினர். தோசையே அப்படின்னு வாயாலே தோசை சுட வந்திருக்கிறாங்க நம்ம புல்லாலங்கடி அணியினர். முதல்ல மக்கள் அதிகமா விரும்பி சாப்பிடுவது தோசையே அப்படின்னு பேச வராரு கவிஞர் கலர்முடி அவர்கள். நடுவர் அவர்களே, தோசையை பற்றி முக்கியமான விஷயம் சொல்லி ஆக வேண்டும். தோசை எப்படி இருக்கும்? ரெட்டை ஜடை போட்டு தலை நிறைய பூ வச்சு ரொம்ப அழகாவே இருக்கு. என்ன நக்கல் பண்றியா? பின்ன நீ நக்கல் பண்றியா? தோசை எப்படி இருக்குன்னு ஒரு சின்ன குழந்தைய கேட்டா கூட தெரியுமேடா. ஏன்டாடே தோசை எப்படா இருக்கேன்? எங்க வீட்டுல சுமாரா தான் இருக்கும், எதிர் வீட்டு மாமி வீட்டுல சூப்பரா இருக்கும். மாமி வீட்டு தோசை சூப்பரா இருக்கும்னு உனக்கு எப்படா தெரியும்? மாமி வீட்டு குழந்தை எங்க வீட்டுல தானே வந்து டிவி பாத்துக்கினே சாப்பிடும். அப்படின்னா குழந்தைங்க சாப்பிடறது பூராத்தையும் புடிங்கி திங்கிறவனாடா நீ? நடுவர் அவர்களே, எங்கால பார்த்து புடுங்கி கிடுங்கின்னு சொல்ற வேலை வச்சுக்காதீங்க. ஏண்டா புடுங்கி திங்கிறவன புடுங்கின்னு சொல்லாம பூந்தோட்ட காவல்காரன் ராம்கின்னா சொல்ல முடியும்? நடுவர் அவர்களே, தோசை எப்படி இருக்கும்னு உங்களை கேட்டா நீங்க தேவையில்லாம அவங்க கூட பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தோசை எப்படி இருக்கும்னு தெரியுமா தெரியாதா? தெரியும்டா, உன் மூஞ்சி மாதிரிதான் இருக்கு. இல்ல நடுவர, அதை விட அழகா இருக்க முடியா? ஐயோ, தோசைன்றது ரவுண்டா வெள்ளையா வட்டமா வெள்ளை வெள்ளையான்னு இருக்கும். அதுக்கு என்ன? எண்ணெய் ஊத்தாமே அதான் சுடுவோம், நல்லா தாராளமே ஊத்துவோம். ஏய், நான் என்ன கேட்டேன், இந்த விளக்கெண்ணெய் என்ன சொல்றான் பாடுறா. மூடிட்டான்டா. ஐயா நடுவர், எங்க கவிஞர் கலர்முடியை நீ கலாய்க்கலாம், ஆனா கல்வெட்டுல எழுதிக்குது பார், அத்தை மட்டும் உன்னால அழிக்கவே முடியாது. அப்படி என்னையா இருக்கு கல்வெட்டுல? பலான வருஷத்துக்கு முன்னால ஒரு கவிஞன் எழுதிக்கிறான், ஆசை தோசை அப்பளம் வடைன்னு. எந்த கவிஞனாவது ஆசை இட்லி அப்பளம் வடைன்னு எழுதிக்கிறானா? இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது? இன்னைக்கு காலையில யாரோ உனக்கு கொடுக்காம ஆசை தோசை அப்பளம் வடைன்னு வெறுப்பேத்தி சாப்பிட்டுருக்காங்கன்னு தெரியுது. அதில்லை நடுவர்களே, அந்த கவிஞனுக்கு தோசை தான் பிடித்திருக்கிறது, அதனால் தான் தோசையை பற்றி எழுதியிருக்கிறான். ஆதலால் தோசை தான் சிறந்தது என கூறி இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். லொல்லு சபா தான் இல்லை, அதை எத்தனை வாட்டி வேணால் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம அடுத்த லெட்டர் என்னன்னு பார்க்க போகிறோம். ஹாய் அண்ணா, இந்த அண்ணா எனக்கு இல்லை, அந்த அண்ணாக்கு. ஐ எம் பாஸ்கர். தேங்க்ஸ் ஃபார் ஜோடி சீசன் 8. ப்ளீஸ் பிளே கிளிப்பிங் ஃபார் காஃபி வித் டிடி வித் மிஸ்டர் சத்யராஜ் அண்ட் மிஸ்டர் எஸ்ஜே சூர்யா. எதுக்கு நீங்கள் ரீடெலிகாஸ்ட் பண்ண சொல்கிறீங்க? அதுதான் யூடியூப்னு ஒன்று இருக்குல்ல. யூ கோ ஆன் youtube.com/விஜய் டெலிவிஷன் அப்படின்னு போனீங்கன்னா அந்த கிளிப்பிங் எல்லாமே இருக்கும், நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இதுக்காகலாம் இன்னொரு இடத்துல மெசேஜ்லாம் போடக்கூடாது. ஓகே, ஒரு ஜென்ரேஷன் காமெடி நம்ம லொல்லு சபானா, அடுத்த ஜென்ரேஷன் காமெடி வந்து நம்ம அது எது சிரிச்சா போச்சிடும். அதை வந்து சிரிக்க வச்சு எல்லாரும் ஃப்ளோரில் விழுந்து சிரிக்கிறது, டிவி பார்த்து எல்லாரும் விழுந்து சிரிக்கிறது பயங்கரமாக காமெடியாக இருக்கும். அப்படி நம்ம இந்த வாரம் பார்க்க போகிறது வந்து சாய் பிரமோதிகா, பிரியா, அப்புறம் நடுவில் ஒரு அக்கா உட்காந்தாங்க, அவங்க பேர் என்னன்னு தெரியல. இருந்தாலும் பாருங்களேன், என்னதான் இருந்தாலும் சிவகார்த்திகேயன் பண்ண டைமிங்லாம் வந்து ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சொல்லலாம். இல்லை கோல்ட் இஸ் கோல்டுன்னு சொல்லலாம். நீங்களே பாருங்க. Un pasito para adelante, María. 1, 2, 3. Un pasito para atrás.
அங்கே நான் பாருவேன். எதுவாக இருந்தாலும் மாமனை மட்டும்தான் பார்க்கணும். ஓகேவா? பேரை சொல்லியா பேர் தான் மறந்து போச்சு. சாய். போய் சாய். ஓ, நான் சாஞ்சா அவங்க அம்மா திட்டுவாங்கயா. அப்போ நாங்கள் சாஞ்சா மட்டும் என்ன பாராட்டுவாங்களா? பேரை முடிச்சா சொல்லியா? அவங்க பேரை சொன்னியா? சாய் பிரமோதிதா. எங்க சொல்லு. ஓவரா ரோல் ஆவியா? அது பொண்ணு ஓவரா ரோல் ஆவியா? அது தெரியுமே. இங்கேருந்து சரக்குன்னு அப்படி போவோம், அங்கேருந்து சரக்குன்னு. நான் அருமையான ஒரு டான்ஸர் யா. ஐ லைக் இட் யுவர் டான்ஸ். ஓகே, நடுவில் இருக்கவங்கள பார்த்தீங்களா? அது பார்த்தா தான் ரொம்ப பயமா இருக்கு. ஏன்யா? ஆள் ரொம்ப பல்கா இருக்காங்கய்யா. லேச்சில் சிரிக்க மாட்டாங்க போல இருக்கு. நான் வேணா சாயே ட்ரை பண்றேன். சிரிக்கிறதுக்கா? ஓகே ஓகே. என்ன பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? பேச்சல எதுக்கு இப்ப வாந்தி எடுக்கிற நீ? அப்படி பண்ணும்போது வாய் வாசக்கால் வரைக்கும் போதா இல்லையா? போன வாரம் பிரியா வீட்டில் போய் திருட போனேன். இந்த பிள்ளை எங்கே ஷூட்டிங்கிட்டு போயிட்டு இருக்கோம். வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்கன்னு போனா அன்னைக்கு ஷூட்டிங்கில் போல வீட்டில் இருந்திருக்கு. ஓகே. நான் திருடும் போது ஸ்டெப் அப்படியே படகு பார்த்துருச்சு. நான் என்னடா கை குளம் மாட்டிக்கிட்டுமே அப்படியே எஸ்கப் ஆகி ஓடிடலான்னு போனா இந்த பிள்ளை என்கிட்ட வந்து சொல்லுது, என் வீட்டில் திருடாதீங்க, என் வீட்டில் வெறும் 3 சவர நகையும் 3000 ரூபாய் பணமும் தான் இருக்கு. பக்கத்தில் சாய் வீட்டில் போய் திருடுங்க, அவங்க வீட்டில் 30,000 ரூபாயும் ஐயோ சவரனை மறந்துட்டேன் 50 சவர நகையும் இருக்கு. கேளியா? கேட்குறேன். அவங்க வீட்டில் போய் திருடுன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், நான் முதல்ல திருட வந்ததே சாய் வீட்டில் தான். இது எல்லாத்தையும் இந்த பிள்ளை சொல்லி தான் நான் இங்கே உன் வீட்டுக்கு வந்தேன். இப்படியே மாற்றி சொல்லி தான் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி 2 வீட்லையும் ஆட்டை போட்டு எஸ்கப் ஆயிட்டேன். சரவண மீனாட்சி காதலிக்க நேரமில்லை இந்த மாதிரியான காதல் காவியங்களை தந்த விஜய் டிவி அடுத்ததா இன்னொரு காவியத்தை தர தயாரா இருக்கு. அதுதான் கல்யாணம் முதல் காதல் வரை. நாளையிலிருந்து அவங்க புதுசா அடி எடுத்து வைக்கிறாங்க. அந்த சீரியல்ல என்னதான் இருக்க போகுது? காதல்னா என்ன, காதல் வலினா என்ன, காதலை எப்படிலாம் பண்ணலாம். அப்புறம் இதுக்கு மேல என்னால வாயால ப்ரொமோட் பண்ண முடியாது. நம்ம நீங்களே பாத்துக்கங்க. ஹாய் அர்ஜுன். ஏய் சிவா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். பூஜா, அப்பா எங்க? அங்கதான் இருந்தாரு. சரி வா தேடி பார்க்கலாம். அங்க பாரு, அப்பா திட்ட போறாரு. பூஜா, கையை விட்டுட்டு எங்க போன? கையை நீங்க விட்டுருக்க கூடாது. தேங்க்ஸ். பை பிரியா ஆண்டி. கல்யாணம் முதல் காதல் வரை நாளை முதல் இரவு 7 மணிக்கு. நம்ம இந்த புது ஃபிக்ஷனுக்காக ஒரு பெரிய கான்டெஸ்ட் பண்றோம். அது என்னன்னா, உங்க பெட்டர் ஆஃப் கூட ஒரு செல்ஃபி எடுத்து கல்யாண லைஃப் பியூட்டிஃபுல்லா இருக்க ஒரு 5 பாயிண்ட், அதாவது 5 ஐடியாஸ், அதை நீங்க உடனே digital@vijaytv.com சென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் காத்துட்டு இருக்கு. உடனே எல்லாரும் அதை பண்றதுக்கு ரெடியா இருங்க. உடனே சென்ட் பண்ணுங்க, ஏன்னா கிஃப்ட் இருக்குதுல. அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போறோம்னா யூடியூப்ல டாப். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பிரேக். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு தபால் பெட்டி எண் 8484. இப்போ நம்ம பார்க்க போறது யூடியூப்ல டாப். இந்த வாரம் யூடியூப்ல டாப்ல இருக்கிறது அது இதுல சிரிச்சா போச்சிரும். இது 3 வாரமா நம்ம யூடியூப்ல பயங்கர கமெண்ட், பிரசித்தி பெற்ற ஒரு வீடியோன்னு கூட சொல்லலாம். நம்ம சோஷியல் மீடியா ஃபுல்லாமே என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா, இந்த ஒரே ஒரு கேப்ஷன் இமேஜை வச்சு தான் ஃபுல்லா கலாய்ச்சிட்டு இருக்காங்க. இவங்களே இந்த கலாய்க்கிறானா அந்த எபிசோட்ல என்ன பண்ணிருப்பாங்க, அந்த குட்டி கிளிப்பிங் நீங்களே பாருங்களேன். நல்லதொரு குடும்பம், பல்கலைக்கழகம், நல்லதொரு குடும்பம், பல்கலைக்கழகம், அன்புமணி வழக்கம், சுரங்கம், வாழ்க வாழ்க. வாழ்க்கை சீரழிச்சிட்டாமா. அவனாமா சீரழிச்சா? இல்ல இவனாமா சொன்ன? இல்ல அவன். கரெக்டா சொல்லுமா, யாருமா சீரழிச்சா? அடிச்சது யாரு? தெளிவா சொல்லு. இல்ல அவன்தான். யாரு? அவர்தான். பேரு என்ன? அவர்தாம்மா. தெரியலம்மா, என் வாழ்க்கையை சீரழிச்சிட்டாருமா. பேரு கூட தெரியல. எனக்கு ஏதாவது தீர்வு சொல்லுமா? ஆமா, நம்ம சரஸ்வதி மேடம் போய் தீர்வு கேட்டுக்கலாமா?
வணக்கம்மா. வணக்கம்மா. சொல்லுங்கம்மா, பேர் என்னம்மா? ஏன் ஜோசியம் பார்க்க போறீங்களா? எனக்கு ஆம்பளை பிள்ளையா பொம்பளை குழந்தையான்னு பார்த்து சொல்லுங்களேன். ஏம்மா நீயே ஆம்பளையா பொம்பளையான்னு தெரியல, இதுல ஆம்பளை குழந்தையா பொம்பளை குழந்தையான்னு கேட்குற. என்னம்மா பேர் என்னம்மா சொல்லுமா? ஒத்த ரோசா. என்னம்மா பேரே ரொம்ப வித்தியாசமா இருக்கேம்மா. அது ஏமா கேட்குறீங்க? உடம்புல தான் எந்த வித்தியாசமும் இல்லை, பேராது வித்தியாசமா இருக்கட்டுமேனு ஒத்த ரோசான்னு வச்சுக்கிட்டேன். இது யாருமா? சரியா வேகாத டைனோசர் முட்டை மாதிரி. அது என் பொண்ணுங்க. ஏம்மா இதெல்லாம் ஒரு பொண்ணாம்மா? என்னம்மா இப்படி இருக்கீங்களம்மா? பேர் என்னம்மா? பேர் வைக்கலங்க. என்னம்மா பேர் வைக்கலையாம்மா? ஆமா. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாம்மா? சே ஏம்மா ஏம்மா பேர் வைக்கல? அவ பிறந்ததுல இருந்து எனக்கு சோறே வைக்கல மேடம். பேர் வைக்கலங்கிறதெல்லாம் ஒரு பிரச்சனையா? அம்மாவை அவன்லாம் பேசக்கூடாது சரியா? நீ வாய் மூடிடி. வந்துட்டு அட்வைஸ் பண்ணிட்டு. ஒத்த ரோசா, பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா. நீ ரொம்ப அழகா வளர்த்திருக்க. நன்றிங்க. ரொம்ப மரியாதை கொடுத்துட்டாவ. ஏம்மா ஏம்மா பேர் வைக்கல? அவ பிறந்ததுல இருந்து நான் சோறே வைக்கலங்க, அப்புறம் எங்கங்க பேர் வைக்கிறது? என்னடி எடிட் ரொம்ப பேசிட்டே இருக்க. பேர் வைக்கல பேர் வைக்கல. மேடம் 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 அமைதியா இருங்க மேடம், நான் சொல்றேன் மேடம். நீ சொல்லுமா. அது வந்து மேடம் சொல்லுமா. அழாத. இத பாரு கண்ணா, அழாதம்மா. ஏம்மா பேர் வைக்கல சொல்லுமா. சின்ன வயசுல மேடம். சொல்லுமா. அவ எனக்கு சோறு வைக்கல மேடம், அதனால பேர் வைக்கல மேடம். அடி என்னடி பேர் வைக்க? எப்ப பாரு பேர் வைக்கல பேர் வைக்கல. என்னடி பண்றீங்க? என்ன பேர் வைக்கல? ஏன் பேர் வைக்கல? என்னடி பேர் வைக்கல? என்ன பேசுறீங்க? என்ன நிகழ்ச்சி நடத்துறோம்? என்னடி நடத்துறோம்? பேர் வைக்கிறீங்க. ஏன் பேர் வைக்கல? ஏன் பேர் வைக்கல? அமைதி. வாரம் நம்ம சிரிச்சா போச்சு ரவுண்ட் வந்து என்ன பங்கம் வந்தாலும் அவங்க பண்ண வேண்டிய விஷயத்த காமெடின்ற பேரில் ஏதோ ஒன்று பண்ணிட்டு போவாங்க. பட் நம்ம விஜய் ஸ்டார்ஸில் அவங்கள கலாய்ச்சி சிரிக்க வைக்கணுன்றதுக்காகவே சில பேர்லாம் வந்து சிரிக்க வைக்கிறதுக்கு என்னென்னமோ ட்ரை பண்ணாங்க, சிரிக்கவும் வச்சாங்க. அது எப்படி இருக்குதுன்னு நீங்களே பாருங்களேன். ஒரு செம மாப்பிள்ள, ஓவர் பந்தா கிடையாது, அவ்வளோ ஒரு அடக்கமான பையன், ஒர்க்கில் அவ்வளோ சின்சியர். ஒரு ஷூட்டிங்னா எவ்வளோ டைமிங் வருவான் தெரியுமா? வாடா திவாகர் வாடா. என்ன என்ன தலைவரே? ஆமாம் ஆமாம் திவாகர் தான் பேசுகிறேன். இது அண்டார்டிகால ஷோவா? ஆங்கர் யாரு? பாலாஜியா? அவன் வேணாம் மாப்பிள்ள, நல்லா பண்ண மாட்டான். நம்ம ஊர் பையன் ஒருத்தர் இருக்கான், அவனை ஆங்கரா போடுவான். பாலாஜி தண்டம். பாலாஜி மாப்பிள்ள உன்னை பற்றி தான் பெருமையாக சொல்லிட்டு மாப்பிள்ள. இது வேற ஒரு ஆங்கர் ஏதோ போடுறேன்னு சொன்னான், பாலாஜியை தான் போடுன்னு இருக்கேன். ஆமா மாப்பிள்ள. மாப்பிள்ள சினிமாவின் பினாமியே, விஜய் டிவியின் விடி வெள்ளியே, அழகின் அழகே. டேய் நீ சொல்றது உனக்கே போயின்னு தெரியலடா. மாப்பிள்ள நல்லா இருக்கும், கொஞ்சம் மானியத்தை பார்த்து கொடுங்க மாப்பிள்ள. மானியம்னா? தான் மாப்பிள்ள இந்த பொண்ணு கொடுக்கும்போது எதை கொடுப்பாங்களே. டேய் மானியம்லாம் வேணும்னா ஈரோடு மகேஷ் பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஈரோடு மகேஷா? பொண்ணு கொடுக்க மாட்டியா நீ? கொடுக்க முடியாதா? கொடுக்க முடியாதா? அப்படியா? ஈரோடு மகேஷ் பொண்ணு கொடுக்குறப்பல இவன் கடற்கறான் பைத்தியக்காரி. ஈரோடு மகேஷ் சினிமாவின் பினாமியே, பாத்தியாடி விடி வெள்ளியே, விஜய் டிவியின் விடி வெள்ளியே. மகாபாரதத்தில் துரியோதனன் பீமனை போட்டு அடிச்சு தும்சம் பண்ணுவார். இதை பார்த்து டென்ஷனான நம்ம திரௌபதி கிருஷ்ணர்கிட்ட போய் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணி கெஞ்சுறாங்க. அதுக்கு அவரு ஐ எம் கார்னர், ஐ எம் ஹெல்ப்லெஸ் அப்படின்னு ஒரு சொல்லுவார். அதுதான் இந்த வாரம் யூடியூப்ல டாப்பு. அதை நீங்களே பாருங்க. உன்னுடைய சகாயத்தை பெறாது இந்த யுத்தமும் பூரணத்துவம் பெறாது. பாண்டவர்களான ஐவரும் இணைந்தே யுத்தத்திற்கு சங்கல்பம் மேற்கொண்டீர்கள். ஆனால் வாயுபுத்திரர் தனித்து போரிட என்ன காரணம்? உனது வருகையின் காரணம் அறிந்தேன் பாஞ்சாலி. துரியோதனனுடைய பலகீனம் பற்றிய ரகசிய செய்தியை எடுத்து வந்தாயா? ஆம், அது உண்மையே. ஆணவம் கொண்ட துரியனே, இந்த அகிலத்தில் ஒரு மனிதனின் பெற்றோருடைய கர்மம் அவனுக்கு பெரும் பாதுகாப்பினை வழங்கினாலும் அம்மனிதனுடைய பாவமானது அவனுக்கு பலகீனமாக நிச்சயம் மாறும். உன்னுடைய வாழ்வின் மாபெரும் பாவமும் நிச்சயம் உன்னை பலகீனமாக்கி இருக்கும். எவ்வகையிலும் நான் பலகீனமானவன் இல்லை. சக்தி அனைத்தும் பொருந்தியவன் துரியன். ஏற்கனவே நம்ம சத்யராஜ் சார் ரொம்ப நக்கல் பிடித்த மனிதர். அவரும் நம்ம எஸ்.ஜே. சூர்யா சாரும் காஃபி டீடியில் வந்து கெஸ்டாக வந்தாங்க. அதில் வந்து நம்ம கவுண்டமணி சாரை பற்றி சத்யராஜ் சார் ஒரு காமெடி சொன்னார். ஏற்கனவே நம்ம எஸ்.ஜே. சூர்யா சார் சும்மாவே சிரிப்பார் மொக்க காமெடிக்கு. இவர் சொன்ன காமெடிக்கு சிரிச்சார் பாருங்க ஒரு சிரிப்பு. அதை நீங்களே பாருங்களேன். இது என்னோட நண்பர் ராமநாதனுடைய பொண்ணு கல்யாணத்தப்போ நான் இது மனைவி பொண்ணு திவ்யா, இது கவுண்டமணி என்ன எவ்வளோ பேரை பார்த்துக்கிறேங்க.
இவர் அளவுக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் உள்ளவர். அது எப்படின்னா நீங்கள் சினிமாவில் பார்த்த கவுண்டமணி மாதிரி 10 மடங்கு உள்ளவர். கிண்டல் கேள்வி அது நம்ம வெளியே பேசவே முடியாது. அதே மாதிரி வந்து எனக்கு நான் ஹீரோவை நடிக்கல ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது கவுண்டமணி. வந்து என்ன கேட்டிங்கன்னா, நான் ஒரு 75 படத்தை வில்லனாக நினச்சிட்டு ஹீரோ ஆனேன். எனக்கு டான்ஸ் தெரியாது, நான் வந்து பூ கொடுத்து லவ் பண்ண முடியாது. அதனால பார்த்தீங்கன்னா என் லவ் சீனில் பூரா கூட கவுண்டமணி என்ன வச்சுக்குவேன். கவுண்டமணி என்ன வச்சுட்டு அவர் என்னை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பார். அதில் லவ் பண்ணுறாராமா இவர், நீங்கெல்லாம் லவ் பண்ணி யாரடா பார்க்குறது. இப்படியே வண்டி ஓட்டி ஓட்டி நிறைய வீடெல்லாம் சம்பாதிச்சுட்டு விடுங்க. இங்கே இந்த மிஸ்டர் பாரத்தில் வந்து ரஜினி சார் வந்து ஒரு ரவுடி மாதிரி வந்து என்னை கலாய்ப்பார். லுங்கி கட்டிட்டு அவர் ஏதாச்சும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணுக்கார லுங்கியை கட்டி பேண்ட் சட்டை உள்ளே போட்டு மேலே லுங்கி கட்டி அதுக்கு மேலே சைக்கிள் செயின் கட்டியிருப்பார். கட்டிட்டு இவர் கூட கவுண்ட் பண்ணிருப்பாரு. சைக்கிள் செயின் கழட்டா அப்படின்பார் ரஜினி. வேண்டாப்பா லுங்கியா வந்துடும். இதெல்லாம் என்ன பியூர்லி என்டர்டெயின்மெண்ட்டுங்க. இப்படி வந்து அவரை பற்றி நம்ம எவ்வளோ சொல்கிறது. ஒரு டைரக்டரு அப்போகவன் வந்தார், அவர் பேரை சொல்ல வேண்டாம். அவர் கொஞ்சம் மலையாள ஸ்லாங்கில் பேசுவார். அது ஒரு கிசுகிசுமாக இருக்கட்டுமே. கவுண்டமணி சார் அப்போ பாரதி ராஜா தான் பெருசாக இருக்கார். பாரதி ராஜா வந்து டாப்பில் இருக்கார். പിന്നെ കൗണ്ടമണി സാർ ഈ പടം റിലീസ് ആയെങ്കിൽ ഈ ഡയറക്ടർ ഭാരതി രാജാവി താണ്ടും എപ്പടിപ്പാ ഗുണിയും വെച്ചാണ്. பச்சை தாண்டுற மாதிரி எப்படிப்பா குணியை வச்சாங்க. ஒரு டைரக்டரு கொஞ்சம் எல்லாரும் இன்சர்ட் பண்ணுறேன்னு இங்கே தானே பண்ணுவான். அவர் கொஞ்சம் மேலே இன்சர்ட் பண்ணுவார், இங்கே இன்சர்ட் பண்ணுவார். இன்சர்ட் பண்ண சத்யராஜ் அவனுக்கு ஷர்ட்டுக்கு 1/2 மீட்டர் எடுத்தா போதும், பேண்ட்டுக்கு தான் 3 மீட்டர். யாரோ ஒரு ஆக்டர் பத்தி ஒரு சொன்னதா சொல்லுவாங்க. அதாவது இந்த ஆக்சிடென்ட் ஆன ட்ரெயின் மூஞ்சி மாதிரி இருப்பானே அவருக்கு யாருன்னு கூட தெரியும். இல்ல அதை விட பெஸ்ட் கமெண்ட் நீங்க கற்பனையே பண்ண முடியாது. ஒரு புதுசா ஒரு நடிக்க வந்தாரு. சில பேருக்கு வந்து கொஞ்சம் மூக்கு இப்படி இருக்கும், கொஞ்சம் வாய் எப்படி இருக்கும் இல்லையா, கொஞ்சம் அப்படி மூஞ்சி நெளிஞ்ச மாதிரி இருக்கும். அவன் மூஞ்சி பாருங்க சத்யராஜ், ஓடுற தண்ணியில் பார்த்து மூஞ்சி பார்த்த மாதிரி. ஒரு ஆத்துல தண்ணி ஓடிட்டு இருக்கீங்க, நீங்க எட்டி பார்த்தா மூஞ்சி இப்படி நெளிஞ்சு கோணம். ஓடுற தண்ணியில மூஞ்சி பார்த்தா. ஒரு குட்டி பிரேக் அப்புறம் எனர்ஜி செக்மெண்ட்ல நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு தபால் பெட்டி எண் 8484. இப்போ நம்ம பார்க்க போறது விஜய் டிவில போன வாரம் என்ன ஆச்சு. சமையல வீணை வித்வான் ராஜேஷ் வைத்தியா வந்திருந்தாரு. அவர் வீணை நல்லா வாசிப்பாருன்னு தெரியும், பட் சமையல் எப்படி சமைப்பாரு அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா சமையல் எப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஆனால் வச்ச ஒரு பேர், ஒரு ரெசிபி கும்பல காரம், பேர்லேயே தாளம் இருக்குல்ல, அதை எப்படி பண்ணாருன்றதே நேற்று 2 மணிக்கு சமையல போட்டாங்க. அதை நீங்கள் யூடியூப்ல கூட போய் பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிளிப் உங்களுக்காக. இதில் வெறும் உப்பு இருக்கு, மஞ்சள் பொடி போட்டிருக்கேன், பொட்டேட்டோவை பீல் பண்ணி நீங்கள் பாயில் பண்ணி வச்சிருக்கீங்க. ஓகே, ஸோ இதை இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா, இதை வந்து ஒரு கோட்டிங் கொடுக்க போறீங்க. ஓகே, நீங்கள் மேலே மசாலா போட போறீங்க, போட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ண போறீங்க. ஓகே, இது வந்து இஞ்சி பூண்டு விழுது. ஓகே, 1 ஸ்பூன் போடுங்க. ஒரே ஸ்பூன் போடுங்க. இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன். பர்ஃபெக்ட். இது மஞ்சள் பொடி, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, கொஞ்சம் கம்மியாக போதும். ஒரு ஸ்பூன் மிளகா பொடி, நல்லா ஃபுல் ஸ்பூன் எடுத்துங்க. எஸ் 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 பர்ஃபெக்ட். இது ஆந்திரா டிஷ்னு கன்ஃபார்ம் ஆகுது. உங்களுக்கு ஸ்பைசி ஃபுட் பிடிக்குமா? நல்லா குட். ஓகே, ஸோ ஒரு 1/2 ஸ்பூன் அரிசி மாவு எதுக்கு போடுறோம்னா அது பைண்ட் ஆகிறதுக்காக, அது மிக்ஸ் ஆகும்போது அது ஒட்டுறதுக்கு. அது கூட போடுமா? ஓஎஸ், மோர் தென் இனஃப். அதே மாதிரி கடலை மாவு ஒரு 1/2 ஸ்பூன். கொஞ்சம் சால்ட் டு டேஸ்ட். கையில் கொடுத்தா சண்டை வரும். அதான் அப்படியே போடலாமா? போடலாம். இவ்வளோ போடுங்க. பர்ஃபெக்ட். we are ready. we are going to mix it. you can handle. கொஞ்சம் சூடா இருக்கும், பரவாயில்லையா? இல்ல சூடு இல்ல. ஓகே, mix it. தண்ணியா சார்? ஆமா, தண்ணி.
வாவ். அந்த ரெட் brownish கலர், அந்த வெளியில அந்த 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 கோட்டிங் பாருங்க, மசாலாவோட கோட்டிங் அங்கங்க ஒட்டின்னு இருக்கு. பொட்டேட்டோ ரொம்ப பிடிக்கும். இன்னொன்னு வெயிட்டிங். மசாலா மட்டும். வாவ். இந்த விடறதுலயே ஒரு மொறுமொறுன்னு இருக்கு. சோ இந்த பொட்டேட்டோ வந்து இப்ப ஃப்ரை ஆயிடுச்சு. இப்படியே சாப்பிடலாம். பெர்ஃபெக்ட்லி ரெடி. Okay. பட் ஒரு ட்விஸ்ட் கொடுக்கிறதுக்காக நான் இதை வந்து ஒரு டாஸ் பண்ணி எடுக்க போறேன். ஓகே. கனெக்ஷன் ஷோல ஜெகன் பேசுறது எல்லாமே ப்ளூப்பர் மாதிரி தான் இருக்கும். ஆனா அவரு ஷோலயே ப்ளூப்பரா அப்படின்றது ஆச்சரியமான ஒரு விஷயம். அந்த ப்ளூப்பர்ஸ் தான் இன்னைக்கு நம்ம 1 மணிக்கு நம்ம விஜய் டிவில பார்க்க போறோம். எல்லாரும் மிஸ் பண்ணாம அதை பாத்துருங்க. நம்ம எல்லாருக்குமே ஸ்டண்ட் மாஸ்டர் தளபதி தினேஷ் தெரியும். சப்போஸ் தெரியலன்னா அவர் யாருன்னு தெரிஞ்சுங்க. தளபதி படத்துல ரஜினி கிட்ட வந்து அடி வாங்கி சாவாரே அவர் தான். மாஸ்டர்லாம் எப்பவுமே ரஃப் அண்ட் டஃபா இருப்பாங்க, கரண்டமோடா இருப்பாங்க, அவங்களுக்கு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் கிடையாது அப்படின்னு நம்மலாம் நினைச்சிட்டு இருப்போம். பட் அதெல்லாம் கிடையாது அப்படின்னு முறியடிக்கிற மாதிரியே தான் ஒரு டிஃப்ரெண்டான பர்சனாலிட்டின்னு ப்ரூவ் பண்ணவர் நம்ம தினேஷ் மாஸ்டர் தான். நம்ம கனெக்ஷன் ஷோல வந்த இதுங்களே ஐ திங்க் இந்த கப்பிள்ஸ் தான் த பியூட்டி அண்ட் த பீஸ்ட். ஓகே, நான் பியூட்டின்னு சொன்னது தளபதி தினேஷ் மாஸ்டர். கூட யார் வந்திருக்காங்க பாருங்க, கும்தாஜ். சரி, எப்படி நீங்க இது சொல்லுங்க, கும்தாஜ் நீங்க எப்படி நண்பர்களா? நீங்க ஒரே படத்துல ஒர்க் பண்ணீங்களா இல்ல பக்கத்து வீடா? எப்படி பக்கத்து வீடா எட்டி பாக்குறீங்களா? ஜெகன் அது பேசி வச்சுக்கலாம் இது வரைக்கும். இல்ல பக்கத்து வீடா மாஸ்டர் எட்டி பாக்குறாரு. நீங்க ரெண்டு பேரும் காதல் முடிவு பண்ணீங்களா? இல்ல நான் இல்ல நண்பர் சார். நாங்க ரெண்டு பேரும் ஒரே காலேஜ். எந்த வருஷம் அவரு அவசரப்பட்ட எப்படி பதில் சொல்லுங்க. நலந்தா யூனிவர்சிட்டி லேலா காலேஜ் பக்கத்துல ரெண்டு பேர் இருந்தோம்னு சொல்ல நீங்க சூப்பர். ஒரே காலேஜ் சொல்லுங்க மாஸ்டர். அந்த லேலா காலேஜ் பக்கத்துல இவங்க அந்த பக்கம் போவாங்க, நாங்க இந்த பக்கம் வருவேன். அப்ப பாத்துருக்கேங்க. பாத்துருக்கீங்க. அதுக்கப்புறம் இப்ப பாத்து கூட்டு வந்துட்டீங்களா? கேட்ட இந்த மாதிரி விஷயம் வந்துட்டாங்க. நீங்க என்ன பண்ணிருந்தீங்க லேலா காலேஜ் பக்கத்துல? அதேதான் பண்ணிருந்தாங்க. அதேதான் சும்மா சுத்துறதா? லேலா காலேஜ் பக்கத்துல முட்டை போண்டா நல்லா போடுவாங்க. తెలుగు சொல்லு சார் அவனுக்கு. తెలుగు మీరు லைலா காலேஜ் ఏం చేసినారు అడుగుతారు. லைலா காலேஜ் பக்கத்துல காலேஜ்ல ஏஎம்சி பக்கத்துல போவே இல்லையே நான். మాస్టర్ అప్ప పేరు ఇంటి కార్తీ కూడ வந்துக்கிறீங்க. லேலா அதுல మన ఎక్కడ మీట్ చేశారు అడిగారు. ஏன் சொகன்றீங்க? பாத்தீங்களா? இவ்வளவு நேரம் தமிழ் பேசாத பொண்ணு சொறியிறது மட்டும் மாஸ்டர். இதுக்கு தான் மாஸ்டர் கூட்டி வந்தீங்க. நிறைய பொண்ணுங்க பாருங்க பாம்பேல இருந்து நடிக்க வருவாங்க, அவங்க தமிழே தெரியாது. ஆமா. முக்கியமான விஷயம் வந்து தமிழ்ல பேசுவாங்க. காசு குத்துரு பாப்பா அப்படி அந்த மாதிரி காசு குத்துரு பாப்பா அந்த மாதிரி பேக்கப் ஆயிந்தா அந்த மாதிரி சொரியிற மாதிரி தெரியுது. அவ்வளவுதான். சரி வாங்க. நடுவில் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம்ல. இந்த வாரம் வந்திருக்க கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிங்கர் டான்சர். இவங்க தனித்தனியாக வந்தாலே செம்ம கலாட்டாக இருக்கும். இதில் 2 பேர் சேர்ந்து வந்திருக்காங்க, இன்னும் பயங்கர கலாட்டாக இருக்கும். இதில் பர்டிகுலராக சொன்னால் நம்ம நிக்கில் மேத்யூ இருக்காருல்ல, ஆர்டல் சூப்பர் சிங்கரில் வின் பண்ண அப்படி அவர் வந்து ஒரு பாட்டு ஒன்று பாடியிருக்காரு, ஒரு பக்தி பாடல். அது என்னன்னு நீங்களே பாருங்க. உலகம் முழுக்க தத்துவத்தை வாரி வழங்கிய கட்டிப்பிடி கட்டிப்பிடிடா கண்ணாடா பாட பிரபல பாடலை பாடுங்க. பாடல கேப்ரி. பாத்து பாரு, வரி மட்டும் பாடு. இத இப்ப ஃபீல் கிடையாது. இப்ப பாரியா நிக்கல ஃபீலிங்க கொட்டுவான் பாரியா. அவங்க ஊர்ல எப்படி பாடுவாங்க பாரு. கப்பி புடியா இன்னைக்கு நம்ம நீயா நானால ஒரு பெரிய டாபிக், சூப்பரான டாபிக் வந்து பேச போறாங்க. அதாவது சாப்பாட்டை முழுசா வேஸ்ட் பண்றவங்க, சாப்பாட்டையே வேஸ்ட் பண்ணவே பிடிக்காத ஒருத்தங்க, இவங்க 2 பேருக்கும் நடக்கிற வாக்குவாதம் தான் நம்ம இன்னைக்கு 9 மணிக்கு நீயா நானால பார்க்க போறோம். ப்ரொமோ பார்க்கும் போது அடுத்தது என்ன நடக்கும், என்ன பேச போறாங்க, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க பேச போறன்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆச்சு. அதுல என்ன நடக்க போகுது அப்படின்றத இன்னைக்கு நைட் 9 மணிக்கு எல்லாரும் டியூன் பண்ணி விஜய் டிவில பாருங்க. எங்கெல்லாம் உணவை நான் வேஸ்ட் பண்றேன், ஆனா நான் அதை தவிர்க்க முடியல. எனக்கு பிடிச்சா சாப்பிடுவேன், இல்லனா குப்பை தொட்டில போடுவேன். ஃபுட்டை பத்தி எனக்கு கவலை இருக்காது, அது வீணா போனா பரவாயில்ல, என்னோட வெயிட்டை குறையணும் அதுக்காக வீணாகுது. நான் வெளியில சாப்பிட்டுருவேன், போகும்போது அந்த சாப்பாடை கொட்டிட்டு தான் போனோம், வேற வழி கிடையாது. இது அநியாயம், இப்படி உணவை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு தோணின ஒரு சம்பவம். நான் ஒர்க் பண்ற ஆபீஸ்ல லஞ்ச் ஃப்ரீ, தட்டு நிறைய எடுத்து போட்டுக்கிறேன், அதை வந்து லைட்டா சாப்பிட்டு அப்படியே கொண்டு போய் கொட்டுறது. கல்யாண வீட்டுகள்ல குழந்தைய பக்கத்துல உட்கார வச்சிருப்பாங்க, அந்த குழந்தைக்குன்னு தனி இலை, பெரியவங்களை வைக்கிற அத்தனை ஐட்டமும் அந்த குழந்தைக்கு வைக்கும். ஞாயிறு இரவு 9 மணிக்கு. இப்போ நம்ம ஷோட எண்டுக்கு வந்தாச்சு. தப்போ ரைட்டோ நல்லதோ கெட்டதோ பாசிட்டிவோ நெகட்டிவோ எந்த கமெண்டா இருந்தாலும் நீங்க உடனே எங்களுக்கு எழுதி அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய முகவரி விஜய் டிவி, தபால் பெட்டி எண் 8484, சென்னை 6,34,000. இல்ல நான் மெயில தான் அனுப்புவேன், நெட் தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா தபால் பெட்டி எண் 8484@vijaytv.com நீங்க அனுப்பி வைக்கலாம். என்னை பத்தியும் இந்த ஷோ பத்தி எதனா எழுதி அனுப்பலாம். அப்பதான் நான் வருவேனா மாட்டேனான்னு தெரியல, ஏன்னா இன்னைக்கு நிறைய கேக் எடுத்திருக்கேன். ஓகே, டாடா பாய் சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்புறது உங்க சிவகாந்த்.